Hello family, எப்பயும் போல ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. அதுல பார்ட் 1 வீடியோல கொஞ்சம் ஸ்டாக்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கிறது இதெல்லாம் brackish water puffer fish ன்னு சொல்வாங்க இல்ல green spotted puffer ன்னு சொல்வாங்க. சோ நிறைய பீசஸ் இருக்கு, நல்லாவும் இருக்கு. சோ குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பரா வந்திருக்காங்க. சோ இந்த பஃபர்லாம் நீங்க கையில எடுத்தீங்கன்னா பொஃப்னு குண்டாகும். தென் இதை நீங்க போர் வாட்டர்ல தான் வச்சு வளர்க்குற மாதிரி இருக்கும். ஆர்ஓ வாட்டர் இதுக்கு செட் ஆகாது. ஆர்ஓ வாட்டர் வளர்க்குற மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் பஃபர் வேணா பீ பஃபர் சூஸ் பண்ணுங்க. சூப்பரான குவாலிட்டியில் வந்திருக்கு. சைசிங் ரொம்ப பெட்டர். இதான் இதோட மேக்ஸிமம் சைஸு. ஸோ இது வந்து உங்களோட பிளான்டேஷன் டேங்க்ல ஸ்னெயில்ஸ் வருது அப்படின்னா பெஸ்ட் ஈட்டிங்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்னெயில்ஸ்லாம் இது சூப்பராக சாப்பிடும். ஸோ இதெல்லாம் பீ பஃபர்ஸ். ஸோ இது பஃபுன் ஆகும், பட் இந்த பஃபர் அளவு பஃபுன் ரொம்ப இதாக பலூன் மாதிரி வராது. எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களேன், கிட்ட அப்படியே காமிக்கிற திரும்ப. ஸோ இதெல்லாம் பீ பஃபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பீ பஃபர்னா பட்டாணி சைஸில் இருக்க பஃபர்ஸ். தென் இது எல்லாமே க்ரீன் ஸ்பாட்டட் பஃபர். ஸோ இவங்களும் சூப்பராக இருப்பாங்க. இவனை பீ பஃபரை கண்டு இதை பார்க்க ரொம்ப மேசிவாக பெருசாக வளரும். ஸோ இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது ஸ்மால் சைஸ் தான். ஸோ இதே இது இவ்வளோ பெருசாக வளரும். ஆமாம். தென் இது இப்போ நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா அப்படியே உருண்டே பால் மாதிரி வரும். ஸோ பஃபர் ஃபிஷ் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு செனங்கல் வெரைட்டிஸ் பார்த்துடலாம். ஸோ செனங்கலில் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது என்லிச்செரி செனங்கல். சூப்பரான பேட்டர்னில் வந்திருக்கு. பாடி ஃபுல்லாக நல்ல ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. என்லிச்செரினாலே பேட்டர்ன் இருக்கணும். பேட்டர்ன் இருந்தால் தான் ஒர்த்தாகவே இருக்கும். ஸோ என்லிச்செரி தென் இது டெல்லி பைச்சர். ஸோ டெல்லி பைச்சர் இப்போயே ஒரு 2 பீஸ் மட்டும் வந்திருக்கு. நம்ம இடையில ஃபுல்லாக 6 பீஸு அதுக்கு மேலே நிறையலாம் வச்சுருந்தோம். ஆமாம். இப்போ நமக்கு ஸ்டாக்ஸ் நம்ம மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணுறதில்ல. அப்பப்போ 2 நாளைக்கு வந்து ஸ்டாக்ஸ் இருக்கிறனால ரொம்ப கம்மியாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டாக்ஸ் இருக்க போய் வாங்கிக்கோங்க. காலியானதுக்கப்புறம் ப்ரோ நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க வேணாம், இருக்க போய் வாங்கிடுங்க. தென் இது எல்லாமே ஆல்பினோ செனங்கல். நல்ல ஒரு ஹெல்த்தியான சைஸில் வந்திருக்கு. ஸோ ஹெல்த்தி சைஸ்னால் ஒன்றும் இல்லை, அப்படியே பாட்டமில் காமிக்கிறேன். ஃபிஷ் வந்து தலை பெருசாக வால் மெலிஞ்சு இருந்துச்சுன்னா அது வந்து அன்ஹெல்த்தி ஃபிஷ்ஷு. ஸோ இது வந்து ஃபேட்டி ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. பாடி ஃபுல்லாக தலையிலேருந்து வால் வர ஒரு கிழங்கு மாதிரி நல்லா உருண்டையாக இருக்கும். இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் ஃபிஷ் வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்திருக்குன்னு அர்த்தம். இது இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ தலை மட்டும் பெருசாக இருக்குது, வால் மெலிஞ்சிருக்குன்னா அந்த மீன் மேக்ஸிமம் நீங்கள் வாங்குறத அவாய்ட் பண்ணலாம். அன்லஸ் உங்களால் அதை காப்பாற்ற முடியும்னு நம்பிக்கை இருக்க வர. ஓகே. தென் இது எல்லாமே க்ரீன் செனங்கல். ஆமாம். ஸோ இது க்ரீன் செனங்கல் இதுவரை நம்ம இந்த சைஸ்லாம் எடுத்தது, இவ்வளோ ஸ்மால்லாம் எடுத்ததில்லை. இந்த ரேட் கொஞ்சம் கம்மி. ஆனால் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸு. ஸோ இது வந்து சர்வைவலுக்குலாம் எந்த இஷ்யூமே இல்லை, நல்லா இருக்கும். ஆனால் இது டேரெக்டாக எடுத்து போய் பெரிய மீன் கூட விட முடியாது, ஃபுட் ஆயிடுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் செனங்கல் வளர்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஸ்மால் சைஸாக வாங்கிக்கிறதுக்கு ப்ரிஃபரபிள். மற்றபடி என்கிட்ட ஆல்ரெடி ஓல்டு ஸ்டாக்கில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது வாங்கிக்கோங்க அதே ப்ரைஸிங்கில். தென் இது எல்லாமே ஃபெதர் ஃபிஷ். ஸோ இதை வந்து நம்ம பிளாக் கோஸ்ட்னு சொல்லுவோம். ஆமாம். ஸோ கோஸ்ட் ஃபிஷ் இதை வந்து ஃபெதர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, கோஸ்ட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, நைஃப் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இதை தான் மீன் பண்ணும். ஓகே. இது பார்க்க நம்ம காக்கா ரெக்கைக்கு உயிர் வந்த மாதிரி அவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு ஃபிஷ் மாதிரியே இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரியேச்சர் இது. இல்லை நீங்கள் ரெகுலராக எல்லா அக்வேரியம் ஷாப்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான். ஓகே. இன்னும் இதை தாண்டி நம்மகிட்ட ஸ்னெயில் வெரைட்டிஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது. தென் அப்படியே நான் சொல்லி இந்த ஏஞ்சல் நிறையா வந்திருக்கு புதுசாக. இந்த அடுத்த பார்ட் 2லேயும் நீங்கள் ஏஞ்சல்ஸ் கொஞ்சம் பார்ப்பீங்க. அப்புறம் நிறையா ப்ரீடிங் பேரஸும் நிறையா எடுத்திருக்கோம். ஸோ எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஆமாம், யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் பெருசாக வரும், அதை நான் உங்களுக்கு கிளியராக என்னென்ன ஃபிஷ்னு சைடில் இமேஜோட சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.